புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஏண்டா முத்துப்பாண்டி, அப்புறம் என்னடா போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட வேண்டியதானே? முறைப்படி போயிட்டு வந்துடுவோம். ஆட்டும்மா, அப்புறம் என்ன, நாளைக்கு கூட கிளம்பி போயிட்டு வந்துருவோம் எல்லாரும். ஆமா, அந்த பொண்ணை போய் எத்தனை தான் பாப்பா ஆகலாம். நம்ம பார்க்காத பொண்ணு, அதை போய் தானே பொழுது இன்னைக்கு பார்க்கணும். சரிம்மா, அப்புறம் என்ன, தங்கச்சிக்கு ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்லிடுவோம்மா நாளைக்கு வரோம்னு. அப்பா நாளைக்கு நானும் அப்பா வருவேன் பொண்ணு பார்க்கறதுக்கு உங்க கூட. ஆமாடா, மாப்பிள்ள நீ வராம எப்படி பொண்ணு பார்க்க போவோம்? நீந்தே வரணும், எல்லாரும் போவோம் நாளைக்கு. வேற என்னடா உன் தங்கச்சிக்கு போனை போட்டு சொல்றா, நாளைக்கு எல்லாரும் பொண்ணு பார்க்க வரமுண்டு. அவ ரெடி ஆவாங்கல்ல. சரிம்மா, போன போடுறேம்மா. என்ன பாக்கியா, நீ ஒன்னும் சொல்லாம உட்காந்துருக்கீ கம்முன்னு, நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது, நான் சொல்ற மாதிரியா இருக்கு இந்த வீட்டுல? நான் சொல்றதா கேட்டுருக்கீங்க, அதை எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கீங்க. நாளைக்கு போகணும்னு, அப்புறம் என்ன போயிட்டு வர வேண்டியது. என்ன சத்தம் கேட்குது? போன் அடிக்குதோ? ஹலோ, யாரு? ஏம்மா, நான் தான் அண்ணன் பேசுறேன். என்னம்மா அங்கம்மா என்ன செஞ்சுக்கிருக்க? இருக்கேனே, வீட்டுல தானே இருக்கேன். என்னண்ணே, நல்லா இருக்கானே? எப்படி இருக்கீங்க? அம்மா என்ன செய்யுது? மதியம் என்ன செய்யுது? நல்லா இருக்கோம்மா, எல்லாரும் நல்லா இருக்கோம். அதேம்மா, நாளைக்கு முறைப்படி பரம வந்து பொண்ணு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி பேசியிருக்கோம்மா எல்லாரும் சேர்ந்து. அப்படியாண்ணே, சரிண்ணே, வாங்கண்ணே. என்ன இருண்ணே வரீங்க? நாங்க வந்துடுறோம்மா, ஒரு மத்தியானத்துக்கு போல வரோம்மா, மத்தியானத்துக்குள்ள வந்துருவோம்மா. சரிண்ணே, மதிய சாப்பாடு ரெடி வச்சிருண்ணே, வந்துருங்க. சரிம்மா, ஆட்டும்மா அவர்கிட்ட சொல்லிருமா, மாப்பிள்ளைகிட்ட அந்த மாதிரி சொன்னோம்னு சொல்லி வரேன்னு சொல்லி. அது வேற இருக்காரா? சொல்லிடுவா, பக்கத்துல இருக்காரா? இல்லண்ணே, தோட்டத்துக்கு போயிருக்காரு, போன் எடுத்துக்கு போல இங்க வச்சுட்டு போயிருக்காரு. வரட்டும்னே, நான் சொல்லிடுறேன். இப்ப என்னண்ணே? சரிம்மா, சரி, அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிடு, அவங்க மாமியார்ட்ட ஒரு சொல்லிடு. அப்புறம் அவங்க சொல்ல நினைக்க போறாங்க, திடீர்னு வந்தா அவங்ககிட்ட சொல்லிருமா. சரிண்ணே, நான் சொல்லிடுறேன். வச்சுட்டுமாண்ணே? ஆட்டும்மா. என்னடா தங்கச்சி என்ன சொன்னாடா? தங்கச்சி என்ன சொல்லுவா? மெச்சு போய் இருக்க மாட்டா. பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னீங்க, இழுச்ச வாங்கி வந்திருக்காங்க, வழியா வராங்க, தள்ளி விட்டுருவோம்டா மகளை நினைக்க மாட்டா. அவ என்னத்த சொல்லுவா? தங்கச்சி என்னம்மா சந்தோஷப்பட்டுச்சு, சொன்னேன் மாப்பிள்ள இதுக்கு போயிருக்காராம், தோட்டத்துக்கு போயிருக்காராம், வரவேன்னு சொல்லிருந்தேன்னு சொல்லிச்சு. மாமியாட்டு ஒரு சொல்லிருமான்னு சொன்னேன். சரி, நாளைக்கு மத்தியான சாப்பாடு ரெடி வச்சிருக்கேன், வாங்கினேன்னு சொல்லியிருக்கு. சரிடா, சரி. அப்புறம் என்ன, தட்டுக்கிட்டுலாம் வாங்கி வைக்கணும்லடா, பழம் பூவு எல்லாம் வாங்கி வைக்கணும்ல பூரா. ஆமாம்மா, அதுக்கு போற வழி அப்படியே வாங்கி போய்க்கிருவோம். இன்னும் போய் வாங்க போறீங்க? அதே வீட்டுல கிடக்கல பழங்க. போன சந்தைக்கு வாங்கிட்டு வந்த பழம் கிடக்கு, பூவு கிடக்கு கட்டி வச்சது. அப்புறம் இந்த புதுசா போய் வாங்க போறீங்க, அதை எடுத்து வச்சு கிளம்ப வேண்டியதே சாப்பிட்றதுக்கு. ஏமா, உனக்கு கூறு இருக்கா இல்லையா? என்ன அர்த்தத்துல பேசிட்டு தர்ற? மொத பொண்ணு பார்க்க போறா, நல்லா ஃப்ரெஷ்ஷா பழங்க பூவுகள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு போக மாட்டாப்புல. வீட்டுல கிடக்குறாது என்ன, போன சந்தையில வாங்கினது அதை எடுத்துக்கு போவாங்களா? கம்பலாம என்னம்மா பேசிட்டு தர்ற? அது என்ன 10,000 ரூபாய் செலவாக போகுது. இப்ப என்னவா, மக வீட்டுக்கு போகணும்னா போதும், அப்படியே எல்லாம் இறங்கிக்கிட்டே போக முடியுங்க புதுசா. என் பழசெல்லாம் கொண்டு போன ஆகாதாக்க? பாக்கியா, அம்மா சொன்ன மாதிரி என்ன பேசிக்கிட்டு தர்ற? முத ஒரு நல்ல சொல்லியா பார்க்க போறோம், பொண்ணு பார்க்க போறோம், நல்லா புதுசா தான் வாங்கி போனோம். அதை போன வாரம் சந்தையில் வாங்கி கொடுத்து கெட்டு போயிருக்கும், பழங்க என்னண்டோ இருக்கும், அதை முத எடுத்துக்கு போவாங்க மங்களகரமான காரியத்துக்கு. நீ யோசனை வர பேச்சு, அது என்ன எப்படி ஆக போகுது? ஒரு பழம் பூவா வாங்குறதுக்கு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் ஆகுமா? ஆயிட்டு போகுது. வாங்குங்க, 5,000 கூட வாங்கிட்டு போங்க. நான் நம்புறேன். நான் என்னமோ செலவு மிச்சப்படுறதுன்னு சொல்லுவேன். என்னமோ நான் என்னமோ கட்டணத்துக்கு சொல்ற மாதிரி அப்படியே பெருசா வாங்கிட்டு போறோம். நீ குளுன்னு இருக்க போகுது, என்னமோ ஜெயிக்க. ஏமா குளுன்னு இல்லாம என்ன இருக்க போகுது அங்க? என்னவா, என்னமோ ஓவரா பேசிக்கிருக்க, வேண்டாம் விருப்பா பேசிக்கிருக்க. உனக்கு இஷ்டம்னா வா, இல்லாட்டும் நாங்க 3 பேரும் போயிட்டு வரோம். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆகி போச்சா? பெத்த தாய் இல்லாம என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கீங்களா நீங்க? உங்க அம்மா என்ன வச்சு பேசுதுன்னு பாருங்க. ஏமா, ஏதோ அப்ப சும்மா கோவத்துல சொல்றாங்கம்மா, எப்படிமா நீ இல்லாம போவான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ பேசாம போமா. அதுல இருந்துச்சு நாளைக்கு எல்லாரும் தான் போவோம். அமைதியா இருங்கம்மா. நீ பேசுனது எப்படி, அவங்க பேசுறது எப்படி, அதனால அவங்க சொல்றாங்க. பாக்கியம், அவசரப்பட்டு கோவப்பட்டு வரலன்றாத. நம்ம போகலன்னா இவங்களா பேசி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. நம்ம போனாதே அது ஒண்ணு இது ஒண்ணு கேட்க முடியும். கூல் டவுன். எனக்கே பண்ணுங்க, என்ன செய்யறது? பெத்த பிள்ளைக்காண்டி பீதிங்கன்னா என் மகனுக்காண்டி நான் வழியா வந்து தொலைகிறேன். இப்ப என்ன செய்ய? என்ன இங்க உட்காந்துருக்கேன். எத்தனை ஏழை வீட்டுக்கு வர்ற? என்ன அவசரம், என்ன விஷயம்? நாளைக்கு அண்ணன் வந்து வராங்களான்ட்டு நம்ம வீட்டுக்கு எல்லாரும். எதுக்கு வராங்க? என்னவா, என்ன விஷயம்? எது விசேஷமா? நம்ம பரம நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க எல்லாரும். அப்படியா? சூப்பர் பரமே, வாழ்த்துக்கள். அப்படியா? யார் வராங்க? உங்க அண்ணன் வீட்டு ஆளு மட்டும் வராங்களா? உங்க சொந்தக்காரங்க யாரையும் கூட்டு வராங்களா? அது தெரியல. நாளைக்கு வர மட்டும் சொன்னாங்க. யார் வராங்கன்னு கேட்கல அவசரத்துல நானு. அதான அண்ணன் வீட்டுல பொண்ணு கேட்டு வராங்கன்னு உனக்கு தாகால புரிஞ்சிருக்காது. அப்படியே பறந்துருப்ப அந்த இடத்துல. உனக்கு எங்க அதெல்லாம் கேட்கணும் தோண போகுது? என்னத்த வந்தா யார் வருவாங்க? அண்ணே, மதினி, அம்மா, காத்தி, தம்பி, அப்புறம் நான் சித்தப்பாங்க பெரியப்பாங்க யார் இருந்தாலும் கூட்டு வருவாங்க. இல்ல அண்ணன் இவங்க மட்டும் வருவாங்க. மிஞ்சி போனா 10 பேருக்குள்ளே வருவாங்க. அப்பனா ஜாலிதான். நாளைக்கு நம்ம வீட்டுல கல்யாண பேச்சு ஆரம்பமாக போகுது. என்ன இவங்க அப்படியே பேசிட்டு விட்டுருவாங்க. நம்ம எப்படியாவது அண்ணன் புடிச்சு கட்டி வச்சிடலாம்னு பார்த்தா கடைசியில பொண்ணு பார்க்க வராங்களே.
வரட்டும் பொண்ணு தானே பார்க்க வராங்க, நிச்சயம் கூட பண்ணட்டும், கல்யாணம் முடிக்கிறப்ப பாத்துக்குருவோம். சரிங்க, நம்ம தோட்டத்துல போய் மயங்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அவர் பாட்டுக்கு நாளைக்கு தோட்டத்துக்கு போய்க்கிருப்பாரு. இன்னைக்கே சொன்னாரு ஆளுகிட்ட வேலையை சொல்லி விட்டு வந்துருவாரு. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஆட்டும் போ, நீ துள்ளி குதிச்சுல போக மாட்டேன். நீ வாட்டு பார்த்து போடியே, ரோடு நடுக்க உருண்டிக்கே வைக்க சந்தோஷத்துல. நீ மட்டும் போயிட்டு வரியா? பாலனா வா வெட்டி போவான். என்ன எலிபாட்டி பேன் பாத்துக்கிறது, நீ வாட்டு எதிர்த்து போய்க்கிருக்க? ஏய், பேன் பாக்குறது முக்கியம், உன் கல்யாணம் பத்தி பேசுறது முக்கியம். நீ ஒருத்தி சும்மா முக்கியமான விஷயமா போய்க்கிருக்கோம்ல. ஆமா, நீ எப்படான்னு உட்கார்ந்துருந்த, சும்மா கல்யாணம் கல்யாணம் சொல்லி சொல்லி கடைசியில கல்யாணத்தை ஆரம்பிச்சு விட்டீல நீ. அதுக்கெல்லாம் நல்ல ராசி வேணும்டியா. வாய் முகூர்த்தம் எப்படி பாத்துச்சுன்னு பாத்தியா? கல்யாணம் கல்யாணம் சொல்லி கால ஆடுல கல்யாணம் முடி வாய் போச்சு உனக்கு. அப்புறம் என்ன, நாளைக்கு தேதி வச்சிருவாங்க. ஜாலிதான். அப்புறம் என்ன எங்கம்மா இவ்வளவு சொல்லல யாருக்கா பொண்ணு பார்க்க வராங்கன்னு? வள்ளி ராணி மாலி விட்டு யாருக்கும் சொல்லலையா? சொல்லணும் பாட்டியே, வாங்க அவர்கிட்ட போய் தோட்டத்துல சொல்லிவிட்டு அப்படியே போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருவோம். நாளைக்கு வர சொல்லி அவளுக்கு வந்து அதானே இந்த ஆங்காரங்க பண்ணி விடுவாள் அவளுக்கு பரம்புக்கு. ஏன்ட்ட நான் இருக்கே இல்லத்த, நான் பண்ண மாட்டேனாத்த. நீ என்னம்மா உனக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறீங்க, நீ எங்கிட்ட அலங்காரம்லாம் பண்ணி விடுவேன்? நீ அசையாம உட்காந்துருக்கணும்மா ஆஸ்பத்திரிக்கு போற வரைக்கும். இந்த பொம்பளை ஒரு லூஸ், இப்படியே சொல்லி சொல்லி நம்ம எங்கிட்டயுமே நகலவே விடாது போல இருக்குது. பொம்மை மாதிரி உட்கார வச்சுக்கே இருக்கும் போல. சரிடியே பாருமே, வேலையை பாரு. அப்பத்தாலும் டீயை போட்டு கூட நாங்கள் போய் சொல்லிட்டு வந்துடுறோம். நல்ல வேலை, போற அவசரத்துல அதனால சொல்லிட்டு போனீங்க. இல்லாட்டா உன் மகா அடிக்க ஒரு டீ வாங்கி குடிக்கக்கூடிய ஆத்தடி எனக்கு உயிர் வந்துடும். சரிம்மா போட்டு தரேம்மா. மதுமிக்கு அப்படியே பாதாம் பால் போட்டு குடுறி. அது டீ குடுக்காத, டீ காப்பில அதிகமா குடிக்க கூடாது, பித்தம். அதுக்கு பாதாம் பால் கொஞ்சம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சு நல்லா சுண்ட காய வச்சு பாலை கொடு. சரிங்கம்மா. எப்பமா வருவீங்க? எத்தனை வேலை சொல்லிட்டு போறீங்க? ஏண்டி இதெல்லாம் ஒரு வேலையாக்கும்? ஒரு டீ பால் போட்டு கொடுக்குறது. நாளைக்கு கல்யாணம் கட்டிட்டு போனேன்னா மதியம் சும்மா வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஒரு நேரம் கூட உட்காராது தெரியுமா? காலையில எந்திரிக்கிறது 3 மணிக்கு எந்திரிக்கிறது, நைட் 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். அங்கெல்லாம் போல வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அங்கெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. போ வேலை செஞ்சு பழகு போ. ஏம்மா என்னை எதுக்குமா கல்யாணம் கட்டி கொடுக்குறீங்க? அங்க போய் வேலை செய்யறதும் கல்யாணம் கட்டி கொடுக்குறீங்களா? அதுக்கு நம்ம வீட்டுல இருந்துருவில்ல நானு. பொம்பளை பிள்ளையே எங்க இருந்தாலும் வேலை செஞ்சு தாண்டி ஆகணும். பிறந்த வீட்டு இருந்தாலும் வேலை செய்யணும், புகுந்த வீட்டு இருந்தாலும் வேலை செய்யணும். நம்ம கட்ட கடைசியில போற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே வேண்டி இருக்கணும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நான்லாம் இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டே இருக்கேன். மிஷின் கணக்கு எனக்கெல்லாம் வேலையை மாத்துறதுக்கு யார் இருக்கா? அவன் வளர்க்குறாடி சின்ன பிள்ளை, அவன் எத்தனாலும் பேசிட்டே இருப்பா. வாடி நேரம் ஆகுது, பிஸ்குன்னு போய் சொல்லிவிட்டு அவளுக்கு போய் சொல்லிவிட்டு இவளுக்கு அந்த மேக்கப் ஐட்டம் எதுவும் வாங்கணும்ல, பூ இவ்வளோ வாங்கி வைக்கணும்ல, வா போய் கிளம்புவான் டக்குன்னு. ஆமா வாட்டியே, பூவெல்லாம் வாங்கி நீங்க கட்டி வச்சு விட்டுருவோம் நிறையா. அப்பதான் தேவைப்படும்ல. அவங்க வந்தா நாளைக்கு சாப்பாடு போடலாம், ஆக்கணும், காய்கறி வாங்கி வைக்கணும், நிறைய வேலை எடுக்கலாம் போவோம். ஆத்தாடி ஆத்தே, கல்யாணம் என் பேத்திக்கா இந்த எலிக்கா? எலிதான் போல குசில ஓடிக்கிருக்கு. அண்ணன் வீட்டுல பொண்ணு பார்க்க வராங்கன்னு எங்க மாமியார் வரைக்கும் எப்படி சந்தோஷம் மாத்தியா? அப்படி துள்ளி குதிச்சு போடுது. எப்படின்னு சொல்லி ஒட்ட மாதிரி ஆளை பாரு ஆளை. இதே மாதிரி எங்க வீட்லயும் கேட்டாங்க. சரின்னு சொல்லி இருந்தா ஆமா தாய் மாமா வீட்டுல கேட்கறேன், நாய் மாமா வீட்டுல கேட்கறேன்னு சொல்லி கடைசி எங்க அண்ணன் ஏமாத்திட்டாளே. தாரி அம்மா புது பொண்ணு போமா, போய் டீயை போட்டு எடுத்துக்குவா. எனக்கு வாட்டா சொன்னா இல்ல டீ போட்டு தர சொல்லி போ எடுத்துக்குவா. இவாரு எப்பத்தா அந்த ஓட்டுற வெள்ள வச்சுக்கிருந்த அப்படியே பார்த்துக்க, டீ எடுத்து வர மாட்டேன். இதே நாங்களுடைய கூத்து. புது பொண்ணு சொல்லாம நான் பழைய ஒண்ணு நான் சொல்ல முடியும்? இவ ஒருத்தி போடி அம்மா, அப்படியே ஒன்னும் சொல்லல, எடுத்துக்கு வாட்டியே. மதினி உங்களுக்கு பால் சூடா வேணுமா? கொஞ்சம் நல்லா ஆரம்பிட்டு எடுத்துட்டு வரவா? எப்படி நானும் எடுத்துட்டு வா. என்னவா அந்த குட்டச்சி பொல்லா சடவா பேசுறாளே? ஓஹோ, அண்ணனுக்கு பொண்ணு தரலன்னு கவலையா? நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு இவன் மூஞ்சி கொராயி போச்சு தனால. என்னாடியே புசுப்பா, என்ன மூஞ்சி தொங்க போட்டுருக்க 1.5 மாதத்துக்கு? ஒண்ணும் இல்ல, சும்மா டயர்டா இருக்கு, அதனால அப்படி உட்காந்துருக்கேன். ஆஹா, அகத்தின் அழகு முகத்துல தெரியாத அக்கும் எங்களுக்கு. ஏண்டியே நாங்க வாக்காத டயர்டாக்கும். என்னவா அண்ணனுக்கு பொண்ணு தரலன்னு உனக்கு அப்படியே கவலையா இருக்கும் வழியா? தெரியுதுல, அப்ப தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு அம்பளுக்குறீங்க என்கிட்ட தேவையில்லாம. ஆமா ஆமா, நீ என் அத்தை மக, நான் உன் மாமன் மக, உங்கள்கிட்ட அம்பளுக்குறாங்க தெரியாம போடி என்று. ஏன் பதா எங்க அண்ணன் எதுல ஒரே போயிட்டாரு? அந்த கார்த்தியை விட எங்க அண்ணனுக்கு ரொம்ப பொண்ணு தர மாட்டேன்றீங்க. அந்த கார்த்திகிட்டே கொடுப்பீங்க, குடும்பமே ஆயிரீங்களே. இதனாடி வம்பா போச்சு. நாங்களா கொடுக்கணும்னு சொல்லி அளவுக்கு இருக்கோம். நாங்க யாருக்குமே பொண்ணு கொடுக்கணும் இஷ்டம் இல்லை எங்களுக்கு. என்னதான் கேட்டா அண்ணனுக்கும் பொண்ணு தர மாட்டேன், இந்த கார்த்திக்கும் தர மாட்டேன், வெளில விட்டணும்னு சொல்லுவேன். அவங்க தான் ஜாய் மாமா வீட்டுல கட்டணது போக மிச்ச பேர் கட்டணம் விட்டாங்க. அப்புறம் என்ன செய்யறது? வேற வழி இல்லாமத்தே அவங்களுக்கே கொடுக்குறோம். நாங்க இப்பதான் உங்களையும் காணாம இருக்கமாக்கு. இந்த வீட்டு மருமகன் பேரு. எனக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லை இந்த வீட்டுல. அதுக்கு ஏன்ட்ட வந்து அடிக்கிற? உன் மாமியாட்ட போய் கேளு எனக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு. நான் அவன் மாமியா. ஏண்டி நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களே, என்னடி சாப்பாடெல்லாம் ஸ்பெஷலா செய்ய போறேன்? இங்கே வருது அங்கம்மாக்காவும் எலிப்பாட்டி வர்றாங்க. என்ன அது முத பொண்ணு பார்க்க வராங்க, சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் வடை அப்பளம் அப்படின்ட்டு பாயாசம் எல்லாம் செய்ய வேண்டியது. அப்பனா கல்யாணம் விருந்து நாளைக்கு சூப்பர். என்னாடி கூட்டு பொரியல் அப்பளம் ரசம் பாயாசம் இருக்கு? என்ன விசேஷம் தெரியலையே, நமக்கு தெரியாம என்ன வச்சிருக்காங்க? அங்க வாரி நமக்கு யார தேடி போனா அவங்களே வந்துருக்காங்க. எதிர்க்க வாங்கடி வாங்க, உங்க வீட்டுக்கு வரலாம்னு இருந்தா நீங்களே வந்துட்டீங்க. என்னக்கா எங்க வீட்டுக்கிட்டே வந்துருந்தியா? என்ன விசேஷம்? என்ன கூட்டு பொரியல் ரசம் பாயாசம் இருக்க? என்ன
நாளைக்கு பரம பொண்ணு பார்க்க எங்க அண்ணன் வீட்டுல இருந்து வராங்கடி. இன்னைக்கு போன் பண்ணி சொல்லிச்சு எங்க அண்ணன். என்னக்கா சொல்ற? நீ வாட்டுக்கு புஸ்குன்னு வந்து சொல்லிக்கிருக்க. நேத்து கூட ஆத்தங்கரையில பேசிக்கிட்டு இருந்தா என்னைக்கு வராங்க என்னன்னு தெரியலன்னு சொல்லிக்கிருந்த. இன்னைக்கு திடீர்னு வந்துருக்காங்க இருக்க. அடி எனக்கே தெரியாதுடி. நேத்து பேசுறப்ப எல்லாம் அண்ணன் போன் பண்ணல இல்ல. இப்பதாண்டி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போன் போட்டுச்சு. போன் போட வீட்டுல ஆத்திட்டெல்லாம் சொல்லிவிட்டு உங்ககிட்டையும் சொல்லிவிட்டு வந்து விட்டு விட்டு சொல்லிட்டு அவர் தோட்டத்துக்கு போயிருக்காருல உங்க மாமே. அவருக்கும் தெரியாது, அவர் போன இடத்துக்கு போல. அவட்டையும் சொல்லிடுவோம், நாளைக்கு அவரோட தோட்டத்துக்கு போய்க்கிருப்பாருல, அவட்டையும் சொல்லி நான் தான் போய்க்கிருக்கேன். அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, பரமுக்கு சீக்கிரத்திலே கைகூடி வருது, நல்ல காரியம். நாளைக்கு தேதி வச்சிருப்பீங்கல்ல? அது தெரியலடி. அண்ணன் வந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம என்னத்த சொல்றது. அண்ணனும் எங்க வீட்டுக்காரும் என்ன சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த தேதி பிடிக்கிறது தான். ஆனா நாளைக்கு பேசிடுவாங்க, நிச்சயதார்த்த தேதி கல்யாண தேதி எல்லாம் பேசிடுவாங்க. அதுதானே வர்றாங்க. ஆமாடியே, பொண்ணு பார்க்க வரனைக்கு தேதி எல்லாம் குறிப்பாங்க. நிச்சயதார்த்த தேதி கல்யாண தேதி எல்லாம் குறிப்பாங்க. நீங்க எப்படி வைக்க போறீங்க கல்யாணத்தை? ஒரு வாரத்துக்கு முன்னாடியா பின்னாடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு? அதே பாட்டியே, என்னன்னு தெரியல. உங்க மருமக என்கிட்ட பேசிட்டு முடிவு எடுக்க முடியும். அவர் என்ன சொல்றாரு அதுதான். முந்தியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, நிச்சயம் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு கல்யாணம் வைப்பாங்க. இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க, அப்படி எங்க வைக்கிறாங்க? முத நாள் நிச்சயதார்த்தம், மறுநாள் கல்யாணம் வச்சிடுறாங்க. இல்ல நைட் நிச்சயதார்த்தம், காலையிலே கல்யாணம் அப்படியே வைக்கிறாங்க. அது நம்ம வசதியை பொறுத்துதான். உங்க மருமக என்ன சொல்றாருன்னு தெரியலையே. ஏக்கா, இந்த நிச்சயம் பண்ணிட்டு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு கல்யாணம் வைக்கிறதா 2 செலவுக்கா. நிச்சயத்துக்கு பூரா அதில் கூப்பிடணும், அப்பயே நீ பூரா பந்தி வைக்கணும், எல்லாம் வைக்கணும், ஏகப்பட்ட செலவு உனக்கு. அது ஒரு மண்டபத்தை பிடிக்கணும் நீ. அதே மாதிரி கல்யாணத்துக்கு தனியா உனக்கு அதே மாதிரி செலவு வரும். 2 ஒண்ணா வச்சு விட்டுருக்கா. நைட்டு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு காலையில கல்யாணத்தை வச்சிங்கன்னா ஒரே செலவா முடிஞ்சு போயிடும். ஒரே மண்டபம், சமையலுக்கு வாங்கி கொடுக்குறது நைட்டு ஒரு டிஃபனை போட போறாங்க. காலைல எழுந்திரிச்சாங்கன்னா கல்யாணம் அப்படி வச்சு விட்டு போங்கக்கா, செலவு மிச்சம்க்கா. ஏண்டி செலவு நம்ம சரி தேண்டி, பிள்ளைய மனசை பார்க்கணும்ல. பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு நிச்சயத்தை பண்ணி மறுநாளே கல்யாணத்தை வச்சா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுடியே. நிச்சயம் வச்சா நிச்சயத்துக்கு அப்புறம் கேப் இருக்கும், 2 மாசம் 3 மாசம் கேப்ல அது நல்ல பேசிக்கிருக்குங்க ஒண்ணுக்கு ஒண்ணு மனசு விட்டு. அப்பதான் ஒண்ணுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கிற முடியும். நீ ஒருத்தி கூறு வெட்டவ செலவத்தையும் பாக்குற எதுல போனாலும். ஆமாடியே, அவ சொன்னாப்புல, வள்ளி சொன்னாப்புல, எனக்கு ஒத்த பிள்ளைடியே. அந்த பிள்ளைக்கு நம்ம பார்த்து எல்லாத்தையும் செய்யணும்ல நினைச்சுக்கிருக்கேன். செலவை பார்த்தா முடியுமா? ஒரு பிள்ளைக்கு நம்ம 10 பிள்ளையா வச்சிருக்கோம், இல்ல 2-3 பிள்ளையா வச்சிருக்கோமா? நம்ம அப்படி பார்த்து செலவு பண்ண அவ ஆசைப்பட்ட மாதிரி பார்த்து எல்லாம் செய்யணும் முடியே. அவசர அவசரமா செஞ்சோம்னு வச்சுக்கேன், எதையுமே பார்த்து செய்ய முடியாது அந்த பிள்ளைக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான். நான் என்னோட சூழ்நிலை இருந்து சொன்னேன், எனக்கு தேவையில்லாம 2 செலவுன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு உங்க இஷ்டம், நீங்க எப்படி செய்றீங்களோ செய்யுங்க. எப்படி செஞ்சாலும் பரமுக்கு கல்யாணம் முடிச்சா சந்தோஷம் தான். ஆமாடி, தனித்தனியா பசு வச்சாலும் நல்லா புதுவளமா இருக்கும். நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், கல்யாணத்துக்கு ஜாலியா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். 2 ஒண்ணா வந்துச்சுன்னா ஒரு திருவிழா இருக்காதுல்லடி. தனித்தனியா வச்சா நல்லா இருக்கும். இருந்தாலும் என்ன ஆகுது, இந்த ரமேஷ் பயலுக்கு வேற பொண்ணு கேட்டிருந்தாங்க பரம. ரொம்ப நாள் பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சேஃப்டியா தெரியல. இவன் மருமக எனக்கு நாள் கூட இல்ல, சதி பண்ணி விட்டா என்ன செய்யறது? என்ன எலிப்பாட்டி இப்படி சொல்ற? புஷ்பா அப்படிப்பட்ட இல்லையா? அந்த பிள்ளை அப்படிலாம் செய்யாத, நல்ல பிள்ளைதான். அடியே கேனச்சிருக்கி, இந்த காலத்துல எவ்வளவு நம்ப முடியாதுடி. இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற இருப்பாளுங்க. ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அவ குணம் எப்படி இருக்குன்னு. கரெக்டா சொன்ன எலிப்பாட்டி, நீதான் நல்ல பிரில்லியண்டா இருக்க. இந்த அங்கம்மா மக்காவே இருக்கு. எம்பிட்டு அடிபட்டாலும் திருந்தவே மாட்டேங்குது. இது எப்பதான் திருந்த போதோ தெரியல. இதுக்காண்டிதான் நான் இந்த இடத்த சுத்தி வந்துக்கிருக்கேன். எங்கேயும் போகாம அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவே இருக்கேன். இல்ல வாட்டியே, அதெல்லாம் அந்த பிள்ளை நல்ல விதமா தானே பேசுது. மனசுல அப்படி ஏதாவது வச்சிருக்க பிள்ளையா இருந்தா நம்ம கிட்ட ஒரு மாதிரியா பேசுங்க, இடக்கு முடக்கா. அது வாவ என்னங்கத்த ஏதுங்கத்தன்னு எப்பயும் போலதான் பேசுது. மனசு விட்டு கேட்டுச்சு, என்னங்கத்த எங்க அண்ணனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னு சொல்லி வாயை விட்டு கேட்டுச்சு. அப்படிப்பட்ட பிள்ளை என்னோட சண்டை விடும்ல, அப்படிலாம் எதுவும் பேச மாட்டேங்குதுல. ஏக்கா, எலிப்பாட்டி சொல்றது கரெக்ட் தான்க்கா. நீங்க என்னக்கா கூறு இடத்தனமா இருக்க? மருமகள்லாம் நம்ப முடியுமா நம்ம? என்னங்கடியே நீங்கள் இப்படி சொல்றீங்க? அந்த பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை இல்லடி, எனக்கு தெரியாதா? ஏக்கா, எல்லாரும் சொல்றது கரெக்ட் தான்க்கா. எதுக்கும் கொஞ்சம் கோளாறு ஆயிரு. ஓ மருமக மேல ஒரு கண்ணை வை சொல்லிவிட்டேன். எனக்கும் சரியில்லை. அந்த பிள்ளை முழிக்கிற மொழியும் பேசுற பேச்சும் சரி கிடையாது. அந்த பிள்ளை எந்த நேரம் எப்படி பேசுனே தெரியாதுக்கா. என்ன இருந்தாலும் பொம்பளை இருக்கு, அவங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கிறோம்ன்ற என்ன இருக்கும். அந்த பிள்ளைக்கு இல்லாமையா இருக்கும். நமக்கு அண்ணனுக்கு கட்டி வைக்க முடியலன்னு சொல்லி ஒரு ஆக்க இருக்கத்தையும் செய்யும். அதனால எனக்கு நாளும் குட்டையை குழப்பி விட்டுலாம் குழப்பி விட்டுருப்பா. கல்யாணத்துல எனக்கு நாளும் குளறுடைய ஏற்படுத்தி விட்டுருவா. கோளாரா இருந்ததுன்னு சொல்லிவிட்டேன். என்னங்கடியே, நீங்க வேற இப்படி பயமர்த்திக்க இருக்கீங்க? அடியே, அவளை ஒண்ணு பயமர்த்தலடி, எல்லாம் ஒரு நன்மைக்கையும் சொல்லி கொடுக்குறாளுங்க. நல்லா சொல்லுங்க. என்னாலதான் அங்க மாட்ட நேரடியா அட்வைஸ் பண்ண முடியல. நீங்க எல்லாரும் நல்லபடியா அட்வைஸ் பண்ணுங்க. பரவாயில்ல, அங்கம்மாவுக்கு நல்ல ஃப்ரெண்டுக தான் வச்சிருக்காங்க எல்லாரும். நீங்க சொல்றதெல்லாம் சரி தேண்டியே. ஆனா உங்க மாமா என்ன சொல்றாருன்னு தெரியலையே.
அவர் ஒத்த பொம்பளை பிள்ளை எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் வைக்கணும். நிச்சயத்தை வச்சு கொஞ்சம் நேரம் கண்டு 2-3 மாசம் செஞ்சு கூட கல்யாணம் வைப்போம்னு சொல்லுவாரு செய்வாரு. நம்ம என்னத்த சொல்றது அவர்கிட்ட? மாமா பத்தி நீ கவலைப்படாத, அவர் மனசை நான் மாத்திக்கிறேன் எங்கம்மா. அடியே எல்லாம் நம்ம பொம்பளைய கையில தான் இருக்கு. நீ போய் உங்க மாமன்கிட்ட பேசு. நீ சொல்லி அவர் கேட்காம விட்டுருவாரா? அதெல்லாம் மருமைங்க நல்ல மனுஷன். நீ என்ன சொன்னாலும் கேட்பாரு. நம்ம பேசுறதே நம்ம வைக்கிறதும் சட்டம். நீ தந்திரமா பேசுப்போ. ஏக்கா ஆமாக்கா, அது ஒரு விஷயம் இருக்கு. உன் அண்ணன் முண்டாட்டி ஒரு மாதிரியான பொம்பளை, அதை பத்தி உனக்கே தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்ல. அது பொல்லாத ஆள் பார்த்துக்க. எப்ப எப்படி மனசு மாறுனே தெரியாது. அவங்க அண்ணன் மகா கட்டணும்னு சொல்லி ஒரே குறிக்கோளா இருக்கு. அது அமைதியா இருக்குன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவதே காத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால சுதாரிச்சுக்க சொல்லிவிட்டேன். உனக்கு எல்லா பக்கமும் எதிரியா இருக்காங்க. என்னங்கடி இப்படிலாம் சொல்லிக்கிருக்கீங்க நீங்க வேற? நான் சந்தோஷமா வந்தேன் எங்க அண்ணன் பொண்ணு பார்க்க வருதுன்னு. நீங்க என்னத்தையே சொல்லி என்னைய பயமத்தி விட்டீங்களேடி. பீதியை கடை போட்டுக்கிருக்கீங்க. பீதியை கலப்பறதுக்குலாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் சொல்றத கேளு. கோளாராய் போய் மாமிகிட்ட பேசு. பேசி சூட்டோட சூட்டா கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்க. ஏய் நீ வாடி, நான் பேசுறேன் மருமகிட்ட. இவ என்னத்த பேசணும்னா யோசிக்கே இருப்பா. பேசாம இரு, நீ வா என் கூட வா, நான் பேசுறேன். சூப்பர் எலிபாட்டி, நீ தான் சப்போர்ட்டா இருக்கு அங்கம்மாவுக்கு. நீ இல்லாட்டினா அங்கம்மா எல்லாம் எனத்துக்கு ஆகுறது. சரிடியே, காலையில வெள்ளத்துல வந்து சேருங்க. பரம்புக்கு எனக்கு அலங்காரம் பண்ணி விடணும்ல. ஒரு சேலையை கட்டி விடணும், ஒரு பூவை வச்சு விடணும், தலையை தீ விடணும். நீங்க இளத்துல வந்துருங்க. அந்த பிள்ளை மாசமா இருக்கு, அதனால எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் அந்த சாப்பாடு வேலையை பார்த்துக்கிருப்பேன், செஞ்சுக்கிருப்பேன். நீங்க ஊடு மாட வந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்க முடியும். காலையில வந்துடுறீங்களா? ஏக்கா அதெல்லாம் நாங்க வந்துடுவோம். நாங்க வராமியா பரம்புக்கு விசேஷம். நீ ஒன்னும் கவலைப்படாத, காலையில அங்க இருப்போம்டான்னு. ஆமாக்கா, நாளைக்கு அங்கதான் எங்களுக்கு சாப்பாடு 3 வேலைக்கு. நாங்க வராம யார் வருவா? சரிடியே, பாத்துட்டு வாங்க. நான் போய் எங்க மாமிகிட்ட பேசிச்சு அப்படியே மாலினி வீட்டுல சொல்லிட்டு வரேன். இந்தோ நானும் வரேன் உங்க கூட தோட்டத்துக்கு. இருக்காருல உங்க மருமையே. என்னங்க என்ன செஞ்சுருக்கீங்க? வேலை முடிஞ்சா? வாங்கம்மா. என்னங்க வாங்கத. என்ன 2 பேரும் அதிசயமா நீங்க தோட்டத்துக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான் மாப்பிள்ள. முக்கியமான விஷயம் போய் சொல்லிட்டு போலாம்னே வந்தோம். என்னங்கம்மா என்ன சொல்றாங்க அத்தை? ஏதோ முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம்ன்றாங்க. என்ன விஷயம்? ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, அண்ணன் போன் போட்டுச்சுங்க. நாளைக்கு நம்ம பரம பொண்ணு பார்க்க வராங்களா அண்ணன் வீட்டுல இருந்து. என்னம்மா சொல்ற? அப்படியா? மச்சான் போன் போட்டாரா? சந்தோஷம்மா. யார் யார் வராங்க? தெரியலங்க. அண்ணன் மதினி அம்மா கார்த்தி எல்லாம் வருவாங்க. நீ வேற யாரும் சொந்தக்காரங்க கூட்டு போறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க 4 பேர் வருவாங்க. ஆனா அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. நான் கூட என்னடா நீ சொன்னாங்க இன்னும் ஒன்னும் சொல்லலேன்னு பாத்துட்டு இருந்தேன். போன் போடுச்சு. நீங்க போன வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீங்க. உங்ககிட்ட சொல்லிச்சு அண்ணன். நீங்க இருந்தா கொடுக்க சொல்லிச்சு போனேன். நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல. சரி அதான் அவங்க சொல்லிட்டு போகணும்னு சொல்லி வந்தேன். அவன் எங்க ராச வேண்டிய அவன் இந்த வர பக்கம் இருப்பியான். இல்லே ராச வேண்டிய இங்க வாடா, அம்மா வந்துட்டு போயிடுறா. என்னம்மா என்ன நீ பாட்டி வந்திருக்கீங்க? என்ன சோறு ஆண்டு வந்தீங்க? ஏலே சோறு காலையில தண்ணி விட்ட கொடுத்து விட்டல நானு. நாங்க அதுக்கு வரலடா. அவன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க நாளைக்கு மாமா வீட்டுல இருந்து வராங்கடா எல்லாரும். அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம்மா. எப்ப சொன்னாங்க? வந்தாங்களாக்கா? இல்லடா மாமா போன் போட்டாரு. அப்பா அதே உனக்கிட்டே அப்பாட்டி வந்து சொல்லிட்டு போயிரும் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் என்னம்மா பரம கல்யாணத்தை அசத்து போட மாட்டோம் நம்ம. சரி மாமா, நாளைக்கு எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல. தண்ணி ஏற்றவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க, அவர் பாத்துக்கிறட்டான். நாளைக்கு அண்ணன் வராங்க. நாளைக்கு முழுக்க நீங்க எங்கேயும் போக முடியாது, தோட்டத்துலாம் வர முடியாது சொல்லிவிட்டேன். இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்க முடிச்சுட்டு வந்திருக்க. ஏமா என் மகளை பொண்ணு பார்க்க வராங்க, அதை காட்டி என்ன தோட்டத்து வேலை முக்கியமா? ஒரு நாளைக்கு அதான் நான் பாத்துக்கிறேன்மா. எல்லா வேலையும் நீங்க முடிச்சுட்டு வந்துடுறேன். விஷயத்த சொல்றீ, அதை சொல்லாம நீ வாடகை பொட்டையா பொட்டையா இருக்க. இல்ல மாமா, இப்ப பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல அண்ணேவங்க. நாளைக்கு எப்படின்னு தேதி வச்சிருவாங்கல்ல நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கெல்லாம். அதே எலிப்பாட்டி என்ன சொல்லுது, வள்ளி ராணி பத்தி அவளை பார்த்து பேசிட்டு வந்தோம். கையோட கையா கல்யாணத்தை வச்சு விட்டுருங்கன்றாங்க. நிச்சயம் முதல் வைங்க, மறுநாள் கல்யாணத்தை வைங்கன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க மாமா? ஏமா அப்படி வைக்கணும்? இது நிச்சயத்தை வைப்போம், 2-3 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வைப்போம். ஐயோ மாப்பிள்ள, அதுல நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்கு. அதுக்காக அதே சொல்றோம் நாங்க. இப்ப ரமேஷ் வீட்டுல பொண்ணு கேட்டிருக்காங்க பரம. அவங்க எப்படாலும் காத்துக்கு இருப்பாங்க. அதுவும் இல்லாப்புல உங்க மச்சனை பொண்டாட்டி ஒரு மாதிரியான பொம்பளை. அவ எப்ப எந்த பிரச்சனை கேட்கிடுவானே தெரியாது. எனத்துக்கு கையோட நிச்சயத்தை வச்சீங்களா, அங்கிட்டு கல்யாணத்தை கட்டி கொடுத்துட வேண்டியதானே. எனத்துக்கு நம்ம லேட் பண்ணிக்கணும் தேவையில்லாம. அத்தை சொல்றதும் கரெக்டான விஷயம் தான். சரிம்மா, நாளைக்கு மச்சான் வரட்டும். அவர் என்ன சொல்றாரு முதல்ல பாப்போம். அதை பொறுத்து நம்ம பேசிக்கிறோம், மச்சான் கிட்ட பேசிக்கிறோம் எப்படின்னு சொல்லி. நாளைக்கு பாப்போம். அதானே மாமானா மாமாவே. அங்கம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிருவாரு. நான் கூட என்னமோ சொல்ல போறாரோ என்னமோ நினைச்சுக்கிருந்தேன். சரின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அங்கம்மா அவங்க அண்ணன் என்ன சொல்றாரோ தெரியல நாளைக்கு. யார் என்ன சொன்னா என்ன, அவங்க மனசுல பூந்து நம்ம பேசிடுவோம். சரி அங்கம்மா, நாளைக்கு மச்சான் பொண்ணு பார்க்க வராங்க. எந்த குறைபாடு இருக்க கூடாது. சாப்பாடு தண்ணி எல்லாம் நல்லா அசத்தி போடணும் பாத்துக்க. அந்த பிள்ளை எதுவும் குறை சொல்ற அளவுக்கு வச்சிடக்கூடாதுமா. நம்ம எல்லாத்தையும் எதா இருந்தாலும் குறையில்லாம செஞ்சு விடணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா.
அந்த பாக்கி எதனாலும் சொல்லிடுவாளா? சொன்னா நான் சும்மா விட்டுருவேனா? நான் எதுக்கு இருக்கேன்? நீங்க ஒன்னும் டென்ஷன் இல்லாம இருங்க மாமா. ஹாய் சகோதரி சாந்தி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். உங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. ஆமாங்க, வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே, நாளைக்கு எங்க பரம பொண்ணு பார்க்க வராங்க. எங்க பரம பொண்ணு பார்க்க வராங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க வீடியோவை. ஆமாங்க, வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே, நாளைக்கு எங்க பரம குட்டியை பொண்ணு பார்க்க வர்றாங்க. மாப்பிள்ளை மக்கச்சாமி வராங்க மற்றும் பல உறவினர்கள் எல்லாம் வராங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிதான் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நானும் அங்கதான் இருப்பேன். இந்த பாக்கியம்ன்றதுனால பேசினானா அவன் மண்டையிலேயே கொட்டுறதுக்கு அவனுக்குள்ளேயே இருப்பேன். அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க, கமெண்ட்ஸ் அனுப்புங்க மறக்காம. எல்லா வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.